ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். இன்றைக்கி பௌர்ணமி ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்கோட இன்றைக்கி செம்மையான பவர்ஃபுல் ரீடிங் வரப்போகுது. ஏன்னா என்னென்ன கார்ட்ஸ் வரப்போகுதுன்னு எனக்கே தெரியல. கடவுள் இன்றைக்கி உங்களுக்கு என்ன கைட் பண்ணுறாங்க. ஒரு விஷயம் உங்களை விட்டு போகுது அப்படின்னா கவலைப்படாதீங்க. அந்த விஷயம் உங்களுக்கானதாக இல்லை. ஒரு விஷயமா இருக்கட்டும், மனுஷங்களாக இருக்கட்டும், உங்களை விட்டு போகிறாங்க அப்படின்னா அதை நினச்சி கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கான விஷயம் உங்களை தாண்டி போகாது. டைமண்ட் எப்பயுமே அதுக்கு தகுதியான இடத்துக்கு மட்டும்தான் போய் சேரும். உங்களை யாராவது விட்டு போயிருந்தாங்க அப்படின்னா அவங்க கண்ணாடி கல்லை தான் தூக்கிட்டு போகிறாங்கன்னு நினச்சிக்கோங்க. உங்களோட தாட்ஸை கீனாக வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும்தான் ஃப்ரீக்குவென்சி யூனிவர்ஸோட அந்தோட வைப்ரேஷனுக்கு அட்ராக்ட் ஆகும். நிறைய டைம் நேச்சரோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இயற்கையோட, பெட்ஸோட நிறைய கிரவுண்டிங், அதாவது புல்லில் நிறைய நடங்க. கடவுள் உங்களை அழகான சோலாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீங்கள் அருமையான சோலுங்க. அதனால் நமக்கு யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க. கடவுள் உங்கள் கூட இருக்காங்க. தைரியமாக இருங்க. கரேஜியஸாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுங்கள். தனிமை தாங்க நிறையா சொல்லிக் கொடுக்கும். நான் தனியாக இருக்கேன். ஏன்னா வாழ்க்கை கொடுத்த அடிப்பாடத்தில் தனிமையை நம்ம ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிருவோம். நிறைய இன்னர் ஹீலிங் தேவைப்படுது. ஏன்னா நிறைய காயப்பட்டிருக்கோம். உள்ள மெடிடேஷன் பண்ணுங்கள், கடவுள்கிட்ட பேசுங்க, உங்களுக்கு நீங்களே செல்ஃப் டாக் பண்ணுங்கள். யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க. கடவுள் உங்களுக்காக உங்கள் கூடவே இருக்காங்க. உண்மை, ஏதோ ஒரு உண்மை மறைஞ்சிருக்கு அப்படின்னா அது மான்ஸ்டர் ரூபத்தில் தெரிய வரும். அதுக்காக அதை பற்றியே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உண்மை என்றைக்குமே மறைச்சி வைக்க முடியாது. கடவுள்கிட்ட விட்டுருங்க. பிரச்சனையாக இருக்கட்டும், கவலையாக இருக்கட்டும், கண்ணீராக இருக்கட்டும், கடவுள்கிட்ட விட்டுருங்க. நீ பார்த்துக்கோ, எனக்கு தெரியாது, எனக்கு இதை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு அவர்கிட்ட பொறுப்பை விட்டுருங்க. சைலண்ட்டாக உங்கள் பிளானை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. சைலண்ட் மூவ் பண்ணுங்கள். கஷ்டங்கள்லாம் கொஞ்ச காலம் மட்டும்தாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, விட்டுருங்க. கொஞ்ச காலம்தான், இருந்துட்டு போட்டு விடுங்க. கடவுள் அழகான ஒரு கிஃப்ட்டை உங்களுக்காக வச்சிட்ருக்காங்க. நிறைய அற்புதமான ஒரு அதிசயமான விஷயம்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. ஏன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இங்கே காரணத்துக்காக தான் நடக்குது. சில விஷயம் நம்மளுக்கு புரியாது. கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன் நடக்குதுன்னு. நல்ல நேரம் உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு.